ஹாய் ஹலோ வணக்கங்க. நான் உங்க ஹோமியோபதி டாக்டர் வள்ளி. உங்களுடைய ஆரோக்கியம் தாங்க எங்களோட முன்னுரிமையா இருக்குது. அந்த வகையில இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்னன்னு பாத்தீங்கன்னா, மலச்சிக்கல் தாங்க. குழந்தைங்களுக்கும் சரி பெரியவங்களுக்கும் சரி எதனால மலச்சிக்கல் வருது, அந்த மலச்சிக்கல் வந்தா நம்ம என்னெல்லாம் பண்ணணும், அந்த மலச்சிக்கல்னால நம்மளுக்கு என்னென்ன தொந்தரவுகள்லாம் வரும், மலச்சிக்கல் வந்ததுக்கு அப்புறம் நம்ம எப்போ போய் டாக்டரை பார்க்கணும்னு ஒரு 5 பாயிண்ட் சுருக்கமா சொல்றாங்க. ஆக்சுவலி சின்ன குழந்தைகளுக்கு மலச்சிக்கல் வர்றதுக்கு காரணம் அவங்க ஓடி ஆடி விளையாடாம அப்படியே ஒரே இடத்துலயே உட்கார்ந்துட்டு இருப்பாங்க. அப்படி சொல்ல அவங்களுக்கு அந்த மூவ்மெண்ட்ஸ் கரெக்டா வராதனாலதான் அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் ரீசன் அந்த மலச்சிக்கல் வருது. அதே மாதிரி தேவையான அளவுக்கு நார்ச்சத்து பொருட்கள் அவங்க சாப்பிடாத ரீசன்னாலே அவங்களுக்கு வர வாய்ப்புகள் இருக்கு. தேவையான அளவுக்கு தண்ணீர் குடிக்காட்டினால அவங்களுக்கு மலச்சிக்கல் வர வாய்ப்புகள் இருக்கு. அதே மாதிரி பழங்கள் காய்கறிகள் கரெக்டா எடுத்துக்கிடாதனாலே மலச்சிக்கல் வர வாய்ப்பு இருக்கு. சம்டைம்ஸ் நம்ம பிள்ளைங்களுக்கு புதுசா பாத்ரூம் போறதுக்கு நம்ம அவங்கள பழக்கும் போது அந்த ரீசன்னாலே அவங்களுக்கு கொஞ்சம் பயத்தினால கூட அவங்களுக்கு மோஷன் கட்டி போக வாய்ப்புகள் இருக்கு. சில நேரத்துக்கு ஸ்ட்ரெஸ்னால கூட குழந்தைங்களுக்கு இந்த ப்ராப்ளம் வர நம்மளுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. நம்ம பிள்ளைங்களை ஸ்ட்ரெஸ் ஆகாம அவங்களோட ஒரு ஹாப்பியான ஒரு சுச்சுவேஷன்ல அவங்கள எப்போதுமே பார்த்துக்கிட்டே வரணும். அதே மாதிரி நம்ம கண்டிக்க வேண்டிய இடத்துல கரெக்டா அவங்கள கண்டிக்க வேண்டிய சுச்சுவேஷனும் நமக்கு இருக்குது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இப்ப மலச்சிக்கல் வந்துருச்சு பிள்ளைங்களுக்கு நம்ம என்னென்னலாம் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் வாட்டர் தாங்க. நல்லா தண்ணி குடிக்க வைங்க. எந்த அளவுக்கு அவங்களுக்கு தண்ணி குடிக்கிறாங்களோ அந்த அளவுக்கு குடிக்கட்டும். மோர் அடிக்கடி மோர் இன்ட்ரடியூஸ் பண்ணுங்க. இளநீர் கொடுங்க. பழங்கள் நல்ல பழுத்த பழங்களா பிள்ளைங்களுக்கு கொடுங்க. அது மாதிரி ஜங்க் ஃபுட் எல்லாமே அவாய்ட் பண்ணிருங்க. இன்னும் நீங்க பிள்ளைங்களுக்கு எஜுகேட் பண்ண வேண்டியது, நிச்சயமா ஸ்கூலுக்கு போகும்போது ஸ்கூல்ல மோஷன் வந்தா அடக்கி வைக்க கூடாதுன்னு சொல்லுங்க. அடக்கி வைக்கிறதுனாலே சம்டைம்ஸ் நம்மளுக்கு அந்த மலச்சிக்கல் ப்ராப்ளம் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அடக்கி அந்த மிஸ்டேக் கேட்டுட்டு நீங்க பாத்ரூம் போயிருமா அப்படின்னு பிள்ளைங்களுக்கு நிச்சயமா நீங்க சொல்லிருங்க. அப்புறமா பார்த்தோம்னா அவங்க அந்த ஓடி ஆடி ஈவினிங் டைம்ல நல்லா விளையாட விடுங்க. நம்மலாம் நடக்கிறோம், அங்கங்க நடக்கிறோம், போறோம் வரோம், நம்மளுக்கு எல்லா மூவ்மெண்ட்ஸும் கரெக்டா இருக்கும். பெரிஸ்டால்டிக் மூவ்மெண்ட் எல்லாம் நம்மளுக்கு கரெக்டா இருக்கு. ஆனா பேபிஸ்க்கு அப்படி இல்லை. அவங்க ஒரே இடத்துல இருப்பாங்க, ஒரே இடத்துல உட்காந்துட்டே விளையாடுவாங்க. அதனால அவங்களுக்கு அந்த மூவ்மெண்ட்ஸ் கரெக்டா இல்லைன்னா கூட அவங்களுக்கு கரெக்டா மோஷன் போகாது. ஸோ ஈவினிங் டைம்ல கண்டிப்பா அவங்கள விளையாட விடுங்க. நல்ல பக்கத்து வீட்டு பிள்ளைங்களோட, வீட்டுக்கு வெளியில எல்லாம் மாடியில கூட ஏதோ ஒரு டைம்ல அவங்களை விளையாட விடுங்க. நார்ச்சத்து அதிகமா உள்ள பொருட்களை கொடுங்க. காய்கறி பழங்கள் அதிகமா கொடுங்க. இளநீர் மோர் இன்ட்ரடியூஸ் பண்ணுங்க. கண்டிப்பா தண்ணி நிறைய குடிங்க. ஆன் டைமுக்கு கரெக்டா மோஷன் போறதுக்கு அவங்களுக்கு நீங்க பிராக்டிஸ் கொடுத்துருங்க. புதுசா பாத்ரூம் போறாங்கன்னா அங்க பயம், அந்த பயத்தை அவங்கள விட்டு நீக்கிறதுக்கு பாருங்க. எப்ப நம்ம டாக்டரை பார்க்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 2 வீக்ஸ்க்கு மேல இந்த ப்ராப்ளம் தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்கு அப்படின்னா நிச்சயமா நீங்க டாக்டர் பார்க்க வேண்டிய சுச்சுவேஷன்ல இருக்கீங்கன்னு அர்த்தம். கண்டிப்பா அருகில் உள்ள குழந்தைகள் மனநல டாக்டரையோ அருகில் உள்ள ஹோமியோபதி டாக்டரையோ நீங்க கன்சல்ட் பண்ணுங்க. டாக்டரை கன்சல்ட் பண்ணிட்டு நீங்க மெடிசன் எடுத்துக்கோங்க. நான் கை வைத்தியம் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க பிள்ளைங்களோட உடம்ப மோசம் பண்ணிடாதீங்க. அதே மாதிரி வெண்பா ஹோமியோபதி கிளினிக்லயே ஆன்லைன் கன்சல்டேஷன் அவைலபிளா தான் இருக்கு. நீங்க எப்பனாலும் கான்டாக்ட் பண்ணிக்கலாம். இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. தேங்க்யூ.